வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரத்துடன் இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பேச போகின்றோம். அந்த வகையில் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் ஜோர்டான் நாட்டின் மீது வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரானின் இந்த தாக்குதலில் ஜோர்டான் நாட்டில் இருந்த 2 அமெரிக்க வீரர்கள் பலியாகி இருப்பதோடு ஒருவர் மாயமாகி இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. இதனால் அமெரிக்கா கடும் கோபம் அடைந்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் கூட தற்போது மோதல் நடந்து வருகிறது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் பாதுகாப்பு படை தளங்களை குறிவைத்து அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இடங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் ஈரான் சார்பில் ஜோர்டான் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கு அமெரிக்காவின் படை வீரர்கள் இருக்கின்றார்கள். இதனால் ஜோர்டானை நோக்கி வரக்கூடிய ஏவுகணை ட்ரோன்கள் வானிலையை அளிக்கும் பணியில் அமெரிக்க படை ஈடுபட்டிருக்கிறது. அப்போது 2 ராணுவ வீரர்கள், அமெரிக்க ராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கின்றனர். ஒருவர் மாயமாகி இருக்கின்றனர். இவருடைய நிலை என்னவென்று இப்போது வரை தெரியவில்லை. அவரை தேடும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் 2 ராணுவ வீரர்கள் பலியானதை அமெரிக்க கட்டளையகம் உறுதிப்படுத்தியது. இந்த அமெரிக்க கட்டளையகம் என்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கான அமெரிக்காவினுடைய ஒரு கட்டுப்பாட்டு மையமாக இருக்கிறது. இங்கிருந்துதான் ஈரான் உட்பட மத்திய கிழக்கு நாடுகள் மீது அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் அமெரிக்க ராணுவ வீரர்களுடைய பலி எண்ணிக்கை என்பது 14 அதிகரித்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தான் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து போர் தொடுத்திருந்தது. இதுவரை மொத்தம் 12 அமெரிக்க ராணுவ வீரர்கள் பலியான நிலையில் நேற்று 2 வீரர்கள் இறந்திருக்கின்றனர். இவர்களை தவிர 430க்கும் மேற்பட்ட அதிகமான வீரர்கள் காயமடைந்து சிகிச்சையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. போர் இன்னும் வீரியம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமன்றி அவருடைய மனைவி, மகன்கள் என மொத்தமாக 7 பேரை கொள்ள ஈரான் தயாராகிவிட்டதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஈரானின் இந்த செயல் அமெரிக்காவை கடும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. பதிலுக்கு ஈரானும் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு படைகளை தொடர்ச்சியாகவே தாக்குதல் நடத்தி வருகிறது. அதில் ஒரு பகுதி தான் ஜோர்டான் நாட்டில் நடைபெற்ற சம்பவத்தை குறிப்பிடலாம். இதே நேரத்தில் பார்க்கிற போது விரைவில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்த்து ஈரான் மீது இன்னும் வலுவான தாக்குதல்களை நடத்த தயாராகி இருப்பதாகவும், இதற்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வானிலேயே போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்களை அனுப்புவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கசிந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் ஈரானும் அமெரிக்காவை தொடர்ந்து தாக்குதல மிரட்டி கொண்டு வருகிறது. எனவே பதில் தாக்குதலை இன்னும் வீரியமாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு போட்டோ தான் அமெரிக்காவிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன போட்டோ என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போதும் அதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய மனைவி, மகன் மற்றும் மகள்கள் இறந்து சவப்பட்டியில் கிடப்பது போன்ற ஒரு போட்டோவை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் தலைநகரான தெஹ்ரானின் மத்திய பகுதியில் இது தொடர்பான பேனர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. பிளட் ஃபார் பிளட் சொல்லி ஈரான் நாட்டின் பெர்ஷியன் மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பழிக்கு பழி என்பது போல இரத்தத்திற்கு இரத்தம் சொல்லி ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல என்க்லாப் சதுக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சவப்பட்டியில் படுத்து கிடப்பது போன்றுதான் அதில் அந்த பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவருடைய தலைமுடி கலைந்தும் கண் வாய்கள் மூடிய நிலையிலையும் இருக்கின்றார். அதாவது ஈரானுடைய அதியுச்சபட்ச தலைவரான அயத்துல்லா அலி ஹமேனி கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய நாளிலே, அந்த போர் தொடங்கிய நாளிலேயே கொல்லப்பட்டிருந்தார். அதுபோலதான் அவருடைய மகனும் அடுத்த உச்சபட்ச தலைவராக அறிவிக்கப்பட்ட முஸ்தபா கமேனியும் படுகாயமடைந்திருந்தார். இவர் இப்போது கூட பொதுவெளியில் தோன்றாமல் இருப்பதுதான் சர்ச்சையான விஷயமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இது ஒரு மர்மமான விடயமாகவே இருக்கிறது. இதை தவிர பல முக்கியமான அமைச்சர்கள், இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு கடுமையான எச்சரிக்கையை ஈரான் வெளியிட்டிருந்தது. இதனால் அமெரிக்காவை பழிக்கு பழி வாங்குவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமன்றி அவருடைய மொத்த குடும்பத்தையும் கொள்ள
ஈரான் திட்டமிட்டிருப்பது போன்ற ஒரு கேள்வி ஒன்று இப்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. இதனால அமெரிக்காவை பழிவாங்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமன்றி அவருடைய மொத்த குடும்பத்தையும் கொள்ள திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இதனுடைய முக்கியமான பின்னணி தொடர்பாக பார்க்கிற போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் இடையில நீண்ட காலமாகவே ஒரு பகை இருக்கிறது. அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில ஈரான் இருக்கலாம் என்று சொல்லி ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். சமீபத்தில் கூட ஈரானுடைய அந்த லிஸ்டில் முதல் பேராக தன்னுடைய பேர் இருக்கும் என்று சொல்லி ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஈரான் எப்போதுமே அரசியல் சார்ந்த ஒரு தகவல்களை மக்களுக்கென்று பொது வெளியில தெரிவிக்கிற போது பொது இடங்களில் விளம்பரம் செய்வது என்பது அல்லது பெனர்களை வைத்து செய்வது என்பது தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. எனவே கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த போருக்கு பிறகு இந்த இடங்கள்ல ஈரான் தன்னுடைய நாட்டினுடைய வலிமை மற்றது போர் நினைவிடங்கள் மக்களை ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய கருத்தியல் சார்ந்த விஷயங்களை இந்த போர்டுகளில் பயன்படுத்துவது மிக முக்கியமாக இருக்கிறது. இப்போது முதல் முறையாக ட்ரம்ப் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சவப்பெட்டியில் இருப்பது போன்று ஒரு விளம்பரம் தோன்றியிருக்கிறது. அதே நேரம் கடந்த வாரம் முஜ்தபா கமேனி உச்ச தலைவராக இப்போது இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி ஒரு கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது தன்னுடைய தந்தையும் ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனியினுடைய படுகொலைக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும், கண்டிப்பாக பழி வாங்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்டு மக்கள் விரும்புகின்றனர். இது நிறைவேற்றப்படும். உயர்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை யார் யார் என்னுடைய தந்தையினுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை இனி நிச்சயமாக நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றார். அவர்கள் விரைவில் கல்லறைக்கு செல்வார்கள் என்று சொல்லி மிரட்டி இருக்கின்றார். இதற்கிடையில் தான் ட்ரம்ப் மற்றும் அவருடைய குடும்பத்தினருடைய சவப்பட்டியில் இருப்பது போன்று ஒரு பேனர் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானின் இந்த செயல்பாடு என்பது அமெரிக்காவை இன்னும் அதிகமாக கோபம் கொள்ள செய்திருக்கிறது. எனவே இதற்கான பதிலடியை அமெரிக்கா எப்படி கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்துடன் இணைந்திருப்போம். நன்றி.